உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்னு நீங்களே கொண்டு வருவீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்ரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா. ஒரு இதுல பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒன்னு. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான், படத்துல ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலா இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்க தானா? ஆக்சுவலா நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு, யாரு வரல. என்னடா ஒரு காணவேன்னு பாத்துட்டு இருந்தேன். இது கேட்டீங்க. ஆமா ஆமா. இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அதுல ஒன்றும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோமே. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களா மாறிடுறாங்க, புருஷன் போட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதான் நான் சொல்லி புரிஞ்சுச்சுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.